ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறதை பற்றி தான். ஸோ நம்ம இந்த சாரீ தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு சேஃப்டி பின்ஸ், ஒரு ஸ்மால் சைஸ் சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க அண்ட் பிக் சைஸ் சேஃப்டி பின் வந்து ரெண்டுமே நமக்கு இதில் தேவைப்படும். ஸோ ரெண்டுமே நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் அண்ட் அயன் பாக்ஸ். இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. ஓகே, இப்போ நம்ம ப்ளீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து முந்தானை ப்ளீட். இது எப்படி எடுக்கணும்னா நம்மளுடைய ஃபிங்கரோட லென்த்தில் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இந்த மாதிரி இதை எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு ப்ளீட் எடுக்கும் போது அதுலேருந்து ஹாஃப் ஆஃப் த சைஸில் எடுக்கணும். பேலன்ஸ் இவ்வளோ சாரீ நமக்கு ரிமைனிங் இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ ப்ளீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபஸ்ட் ப்ளீட்டே ரொம்ப பெருசாக வேணும் அப்படின்னாலும் உங்களோட பாடி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ளீட்டை அலைன் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ ப்ளீட்ஸ் வேணுமோ உங்களுக்கு ப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இந்த எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, நான் வந்து 8 ப்ளீட்ஸ் எடுத்திருக்கேன். இதை நான் செக்யூர் பண்ணிட்டு இப்போ வந்து நான் அதை லைனாக அலைன் பண்ணி அயன் பண்ண போகிறேன். ஸோ இது நான் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, நம்மளுடைய ஃபிங்கர்ஸ் ஃபுல்லாக உள்ளே விட்டோன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஹேண்டில் இருக்க ஃபிங்கர்ஸ் உள்ளே விட்டோம். ஸோ இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம ப்ளீட்ஸ் எல்லாமே நீட்டாக அலைன் ஆகி நமக்கு வரும். சேம் மெத்தட் தான் வந்து நான் உங்களுடைய லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மாதிரியே எடுத்து சேஃப்டி பின் போட்டு பின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் எடுக்கிறேன் இல்லையா, இது மாதிரியே தான் நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ளீட்ஸையும் தனியாக எடுத்து பார்த்து அது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி கையிலையும் ஒரு அயனிங் கொடுத்துக்கிறேன். ஸோ அது இன்னும் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் பின் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் அயன் பண்ண போகிறேன். அயன் பாக்ஸில் நான் வந்து இது காட்டன் சாரீ அப்படின்றதுனால காட்டனில் வைக்கிறேன். நீங்கள் எந்த சாரீ யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அயன் பாக்ஸ் வந்து எப்பயுமே மினிமம் ஹீட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் ஹீட் வந்து நமக்கு சாரீஸ்க்கு தேவைப்படாது. அது வந்து சம்டைம்ஸ் சாரீ பர்ன் ஆகிறதுக்கு சான்சஸாக இருக்கும். ஸோ நீங்கள் மினிமம் ஹீட்டில் வச்சுட்டு யூஸ் பண்ணிங்கன்னா சாரீக்கு எந்த டேமேஜுமே ஆகாது. எப்பயுமே அயன் பாக்ஸை சாரியில் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டிருக்க ரஃப் கிளாத்தில் ஒரு தடவை ஹீட் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாரியில் வைங்க. இன்கேஸ் ஹீட் அதிகமாக இருந்தால் சாரியில் கம்பல்சரி வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நான் ஹீட் செக் பண்ணிவிட்டு இப்போ என்னுடைய சாரீ வந்து நான் அயன் பண்ணுறேன். நீட்டாக என்னுடைய சாரியை நல்லா இழுத்து பிடிச்சி அயன் பண்ணும்போது உள்ளே எந்த சுருக்கமும் இல்லாமல் எனக்கு நீட்டாக வரும். இதே மாதிரியே நீங்கள் பேக்லேயும் பண்ணணும். அப்போ தான் உங்களோட ப்ளீட்ஸ் எதுவுமே தூக்காமல் நல்லா நீட்டாக அமுங்கின மாதிரி இருக்கும். ஸோ நான் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி என்னோடய லென்த் எவ்வளோ வருதோ அந்த லென்த்துக்கு நான் வந்து அயன் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரியே நீங்களும் ப்ளீட்ஸ் எடுத்து முந்தானை ப்ளீட்ஸ் எல்லாமே அயன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் அந்த ஃபுல் ப்ளீட்ஸும் அலைன் பண்ணிவிட்டேன். இப்போ என்னோடய செஸ்ட் மேலே வர ப்ளீட்ஸை வந்து நான் அலைன் பண்ண போகிறேன். நீங்கள் எடுத்த ப்ளீட்ஸ் எல்லாமே நேராக இருக்க மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவில் செஸ்ட் ப்ளீட்டில் உங்களுக்கு சாரீ வரணுமோ அதை மெஷர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான அளவில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் விரித்து வச்சுட்டு இப்போ நீங்கள் அயன் பண்ணலாம். அகெயின் அதே மாதிரி தான் அயன் பாக்ஸ் ஹீட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம வச்சுருக்க சைஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ரா கீழே இன்னும் கொஞ்சம் நமக்கு மடிப்பு வரதுக்காக சாரீ கீழே தள்ளிட்டு ரிமைனிங் பார்ட்ஸையும் வந்து நான் அயன் பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்னுடைய செஸ்ட் ப்ளீட் வந்து மேலேருந்து கீழே சுற்றி வர்றது என்ன அளவு இருக்கணும் அப்படின்னா என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் டு ரைட் ஹேண்டோட மொத்த அளவு என்னவோ அந்த அளவில் இருக்குது. ஸோ அந்த அளவு நான் எடுத்து இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சாரீ விட்டு பின் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என்னுடைய ஹிப் ப்ளீட் இது உள்ளே வரது எப்படி இருக்கணும்னா உங்களுடைய ஒன் ஆஃப் த ஹேண்ட் ஷோல்டர்லேருந்து உங்களோட நெக்ஸ்ட் ஹேண்டோட லென்த் வரையும் இருக்கணும். ஸோ அதையும் நீங்கள் மார்க் பண்ணி கொஞ்சம் சாரீ விட்டுட்டு பின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 2 பின்னுக்கும் பிட்வீனில் இருக்க சாரீ வந்து நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம், மடிப்பு எடுக்க போகிறோம். இதுதான் வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வர ஹிப் ப்ளீட்டாக இருக்க போகுது. இது வந்து நீங்கள் பெருசாகவும் வைக்கலாம், சின்னதாகவும் வைக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி தேவைப்படுதோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். நான் வந்து குட்டியாகவே எடுத்திருக்கேன். நான் இப்படி குட்டியாக எடுத்தனால எனக்கு மோர் தென் 10 ப்ளீட்ஸ் வந்துச்சு. உங்களுக்கு வந்து ப்ளீட்ஸ் கம்மியாக இருந்தால் கூட போதும் அப்படின்னா நீங்கள் பெருசாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்களா, நான் என்னோடய அளவு செக் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் கரெக்டாக வந்திருக்கு. இப்போ நான் அந்த எடுத்த செஸ்ட் ப்ளீட் அதாவது ஹிப் ப்ளீட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொன்றையும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நகர்த்தி வைக்கிறேன். அப்படி இருக்கும்போது நமக்கு இன்னும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நம்ம அயன் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு அதை நான் செக்யூர் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்னு. ஸோ இப்படி வந்து சின்ன சின்ன கேப் விட்டு நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதை ஒரு ஹோல்டர் போட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு அதை நீட்டாக நீங்கள் கையில் எடுத்து விட்டு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப நீட்டாக வரும். ஸோ இந்த மாதிரி வரும்போது நம்ம எல்லா ப்ளீட்ஸையும் சீக்கிரமாகவே அலைன் பண்ணி முடிச்சிடலாம். நான் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். இப்படி பண்ணிவிட்டு அது ஒரு சேஃப்டி பின் போட்டு நான் அதை வந்து ஹோல்ட் பண்ணிக்க போகிறேன். இதை பண்ணிவிட்டு கீழே இருக்க ரிமைனிங் சாரீ இருக்கு இல்லையா, அதையும் சேம் மெத்தட் அதே மாதிரியே நீங்கள் எடுத்து வச்சு கீழே உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி வச்சு வைக்கலாம். இல்லைனா இதுவே போதுமானது. இப்படி வச்சுட்டு நீங்கள் அயன் பண்ணிக்கலாம்.
இப்போ சாரியை நீங்கள் அப்படியே உல்ட்டாவாக திருப்பி போடுங்க. சாரியோட பேக் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அந்த சின்ன சைஸ் ஹிப் ப்ளீட் வருது இல்லையா, பேலன்ஸ் சாரி அதை வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரியும் முந்தானை பக்கம் வரதை ஆப்போசிட் சைட்லேயும் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் ஃபோல்ட் பண்ணுறதுக்கு சாரியை மடிக்கலாம். நம்ம எடுத்த ப்ளீட் மேலே வச்சிங்கன்னா அலைன்மெண்ட் கரெக்டாக வரும். உங்களுக்கு பாக்ஸ் ஃபோல்டு என்ன சைஸில் வேணுமோ அதை மெஷர் பண்ணி நீங்கள் வந்து பாக்ஸ் ஃபோல்ட் சைஸ் வச்சுக்கோங்க. இப்போ முந்தானை பக்கத்தை அப்படியே உங்கள் பக்கம் எடுத்து அதே மாதிரி 2 பக்கமும் அளவு சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சாரியை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நீங்கள் கண்டினியூ ஃபாலோ பண்ண போகிறீங்க. உங்களுக்கு வந்து பிரைடல் மேக்கப் புக்கிங்ஸ் ஏதாவது தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் என்னை கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணலாம். சாரீ பாக்ஸ் ஃபோல்டிங் சர்வீஸ் இல்லை கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் என்ன வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அதில் நீங்கள் என்னை சேட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சாரீ ஃபோல்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சாரீக்கு ஏற்ற சைஸில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. சாரியோட அந்த ப்ளீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை தாண்டி வெளியே வராத மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு ஒரு சைஸ் பாக்ஸ் ஃபோல்டிங்க்கான சைஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு. நான் என்ன அளவில் எடுத்தனோ அதே அளவில் கிடச்சிருச்சு. இப்போ ரிமைனிங் இருக்க சாரீ எடுத்து அப்படியே சாரீ மேலே போடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பாக்ஸ் ஃபோல்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட். நீங்களே ஈஸியாக வீட்டில் பண்ணலாம். இதில் இன்னும் எனக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது, எனக்கு கிளாரிஃபை ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் 2 கிளாஸஸுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு தோணுதோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இது வந்து வீட்டிலேருந்தே பண்ணுற ஒரு ஈஸியான ஒரு ஏர்னிங் மெத்தட். ஸோ நம்மளோட பர்சனல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம பிஸ்னஸாக கூட இதை எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து உங்களுக்கு பிரைடல் மேக்கப்ஸ், பிரைட்ஸ்மெய்ட் இந்த மாதிரி எந்த மேக்கப் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், பேக்கேஜ் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அகெயின் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் என்கிட்ட டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நீங்கள் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. இன்னும் நம்ம சேனலில் அப்கமிங் நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் பவி ஆர்டிஸ்ட்ரி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.